வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் 5.1 ஹோம் தியேட்டரு STK ஆம்பிளிஃபையர் ஒரு செயல்முறை விளக்கத்தை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது நம்ம வீட்டுக்கு நான் செஞ்சுருக்கேன். ஏற்கனவே ஒரு ஆம்பிளிஃபையர் நான் செஞ்சதை நண்பர் ஒருத்தர் அந்த ஆம்பிளிஃபையர் தான் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டார். இப்போ என் வீட்டுக்கு இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் நான் செஞ்சுருக்கேன். இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளே என்னென்ன போட்டிருக்கேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த கேம்நெட் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. இது பாசன் கேம்நெட் தான். நான் ஏற்கனவே யூஸ் பண்ண கேம்நெட் தான் அது. அந்த கேம்நெட்டில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னா STK 4191 மொத்தம் 4 ஐசி போட்டிருக்கேன். இதில் ஒரு 3 இங்கிட்ட 1 போட்டிருக்கேன். மொத்தம் 4 ஐசி போட்டிருக்கேன். இதில் வந்து இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, இது சென்டருக்கு வந்து மோனோ பண்ணியிருக்கேன். இது சரவுண்டுக்கு ஸ்டீரியோ, இது சப்வூஃபர் மோனோ. இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24/024 8 ஆம்ஸு போட்டிருக்கேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா 12/012 1 ஆம்ஸு இருக்குது. அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஐசி டாட்டு. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா நான் 10,000 MFT 50 வோல்ட்டு கெப்பாசிட்டர் 2 போட்டால் டியூல் பவர் சப்ளை போட்டிருக்கேன். சப்வூஃபர் ஆடியோ போர்டு பார்த்தீங்கன்னா நான் JJ சரவுண்ட்ஸு மோனோ ஆடியோ போர்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்ற சேனலுக்கு பூரா பார்த்தீங்கன்னா ஸ்டீ கம்பெனியோட ஆடியோ போர்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். STK ஆடியோ போர்டு. இது ஆப்டிக்கல் கோயசல் டீகோடர் வந்து நான் அஸ்டா 5.1 டீகோடர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டீகோடர் வந்து இப்போ வர்றதில்ல. இந்த டீகோடர் என்னமோ தெரியல. இந்த டீகோடர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட ஆடியோ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 அவுட் இன்புட் ஆச்சுன்னா அது அப்படியே ராவாக அப்படியே கொடுக்கும். அதே மாதிரி 2.1 இருந்தாலும் சரி, இல்லை 2.0 இருந்தாலும் சரி அப்படியே கொடுக்கும். அதான் எதுவுமே எக்ஸ்டெண்ட் பண்ணாது, எதுவுமே டவுனும் பண்ணாது. அப்படிங்கும்போது ஆடியோ கிளாரிட்டி பக்காவாக இருக்கும். அதனால் இந்த கிட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிட்டு நான் ஃபீடெக்கில் FT006 வெர்ஷன் 1 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபேவரட் கிட்டு இந்த கிட்டு. இது வெர்ஷன் 1 நான் எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன்னா, இதோட சப்வூஃபர் ஃப்ரீயில் பார்த்தீங்கன்னா PT2351 பார்த்தீங்கன்னா பெரிய ஐசி போட்டிருப்பாங்க. சப்வூஃபர் பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கணீர்னு இருக்கும். நல்லா பேஸ் போயிட்டுலாம் நல்லா பக்காவாக நிற்கும். நான் 60 ஹெர்ட்ஸில் நான் டிசைனிங் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு வந்து நான் இன்க்யூபேட்டர் டைமர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆம்பிளிஃபையர் நான் ஆன் பண்ணோன்னே இந்த ஃபேனு 2 ஃபேன் போட்டிருக்கேன் நான். இது வந்து சப்வூஃபருக்கு ஒரு ஃபேனு நான் இன்னும் அடிக்கிற மாதிரியும், இன்னொரு ஃபேனு வெளியே ஏற போகிற மாதிரியும் நான் 2 ஃபேன் போட்டிருக்கேன். 2 ஃபேனையும் பார்த்தீங்கன்னா நான் ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணும்போது சடனாக இந்த ஃபேன் வந்து ஆன் ஆகாது. இதில் நான் வந்து ஒரு டெம்பரேச்சர் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். அதாவது 32 டிகிரி செல்சியஸ் வரும்போது தான் இந்த ஃபேன் வந்து ஆன் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். அப்போ 32 டிகிரி கீழே போயிடுச்சுன்னா அந்த ஃபேன் வந்து ஆன் ஆகாது. அதுக்கு மேலே வரும்போது தான் ஆன் ஆகும். அந்த மாதிரி டைமர் நான் செட் பண்ணியிருக்கேன். இது எப்படி செட் பண்ணுறது என்னன்னு சொல்லி நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமில் 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் போட்டிருக்கேன். இது போன வீடியோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது ஒரு சின்ன ஆல்ட்ரேஷனு. அது இல்லாமல் இன்னும் 2 ஆல்ட்ரேஷன் இதில் பண்ணியிருக்கேன். என்னென்னா இந்த போர்டை பொறுத்தளவுக்கு ஆம்பிளிஃபையர் ஆஃப் பண்ணும்போதும் டப்புன்னு சவுண்டு வருதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் நிறைய பேர் நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். பண்ணி அதை செக் பண்ணி பார்த்தேன். அது சக்ஸஸாக இருக்குது. அது என்ன பண்ணேன்னு சொல்லி இன்னொரு வீடியோ உங்களுக்கு தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ESP போர்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்டில் ESP போர்ட்டு மட்டும் தான் இருக்கும். வேறு ESP போர்டு வைக்கிற மாதிரி எதுவுமே ஆப்ஷன் இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உள்ளே வந்து ஒரு ESP ப்ளூடூத் போர்டை வச்சு அதிலேருந்து அந்த ESP போர்ட் இருக்குல்ல, அந்த போர்ட் இருக்குல்ல, இதில் வந்து நான் வயரை பற்ற வச்சு நேராக கொண்டு வந்து இந்த ESP ஜாக்கில் நான் லைன் கொடுத்துட்டேன். அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த போர்டோட டீட்டெயில்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த போர்டு வந்து அருமையாக இருக்குது. இது நார்மலாக நம்ம ESP போர்டு விலை கம்மியாக நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அது கிடையாது. என்ன போர்டு யூஸ் பண்ணேன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த பக்க நோட்டை 2 எதுக்காக போட்டிருக்கேன்னா, ஒரு பக்க நோட்டு வந்து இந்த இன்க்யூபேட்டர் டைமருக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் 12 வோல்ட்டு. இன்னொன்று வந்து இந்த ரிமோட் கிட்டுக்காக நான் 12 வோல்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா இந்த மெயின் பவர் சப்ளை பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். தனியாக வந்து எதுவுமே நான் ட்ரான்ஸ்ஃபார்மரை எதுவும் யூஸ் பண்ணல. இப்போ நான் வேலையெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சும்மா ஒரு ஆடியோ டெஸ்டிங் நம்ம பார்க்கலாம். इस दिल की बातों में जो आते हैं वो भी दीवाने हो जाते हैं। मेरे ख्वाबों में जो आए
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 31.7 டிகிரி செல்சியஸ் காட்டிக்கிட்டு இருக்கு. 32.1க்கு மேலே போனோன்னே இந்த ஃபேன் வந்து ஓட ஆரம்பிக்கும் பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு ஆடியோ செக் பண்ணி காட்டுறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதோட தெர்மிஸ்ட் நான் எதில் ஜாயின் பண்ணியிருக்கேன்னா இந்த சப்வூஃபர் ஆடியோ போர்டுக்கு அந்த அடியில் ஹீட் சிங்க்கில் நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து 5.1 ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு எந்த போர்டு வந்து அதிகமாக ஹீட் ஆகிடும்னா சப்வூஃபர் போர்டு தான் அதிகமாக ஹீட் ஆகிடும். அதனால் அதுக்கு நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். இப்போ சாங்ஸை ஒன்று ப்ளே பண்ணி அந்த டெம்பரேச்சர் ஏறுறது உங்களுக்கு தெரியும் பாருங்க. இப்போ 32 வந்துருச்சு. இப்போ நான் பாட்டு வைக்கிறேன் பாருங்க. சவுண்ட் ஏற்ற அங்கே பேசி ஏறும்போது அங்கே இது கூடும் பாருங்க. பாருங்க அந்த ஃபேனை கவனிங்க, ஓடிடுச்சு பாருங்க. 32க்கு மேலே போனால் அந்த ஃபேன் ஓடிடுச்சு. இப்போ இந்த ஃபேன் ஓட ஆரம்பிச்சேன்னா அது அந்த கூலிங் டெம்பரேச்சரும் குறையும் பாருங்கள். பாருங்கள் இப்போ 32.4 வந்துருச்சு. இப்படியே குறைஞ்சிட்டே வரும்போது இப்போ இந்த ஃபேன் ஓடிட்டே இருக்கா. கரெக்டாக 32க்கு வந்தோடனே ஃபேன் ஆஃப் ஆயிரும் பாருங்க. இப்போ 32.2 வந்திருக்கா. 31 வந்துருச்சு. இந்த ஃபேனை கவனிங்க. இப்போ கவனிங்க. இப்போ 32 வந்துருச்சா, ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. கட் ஆஃப் ஆயிடுச்சா, ஃபேன் கட் ஆஃப் ஆயிடுச்சு. 31.9 வந்துருச்சு. அப்போ வந்து டெம்பரேச்சர் குறைஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 ஃபேனுமே வந்து இது கட் ஆஃப் பண்ணிடும். தேவையில்லாம் ஃபேன் வந்து ஓடாது. எப்போ ஹீட் ஏறுதோ அப்போ மட்டும் தான் இந்த ஃபேன் வந்து நம்மளுக்கு ரன்னிங் ஆகும். இப்போ வால்யூம் வச்சோம்னா இந்த டெம்பரேச்சர் கூடும்போது அந்த ஃபேன் வந்து ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம யூஎஸ்பி இதில் நம்ம ஆடியோ செக் பண்ணோம். அடுத்து ஆப்டிக்கல் காய்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ப்ளூடூத் நான் மொபைல் மூலமாக கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் இந்த ஸ்பீக்கர் வயரெல்லாம் கொடுத்துட்டேன். இந்த ஆப்டிக்கல் கேபிள் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்டிக்கல் கேபிள் பார்த்தீங்கன்னா இந்த டிவிலேருந்து எடுத்து ஆப்டிக்கல் வயர் கொடுத்துருக்கேன். ஒரு 5.1 ஆடியோ செக் பண்ணி பார்க்கலாம். Shards of glass trail overhead. Just before gravity takes hold, scattering chaos to the four corners of the room. While the sound of a scared little kid running